ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, பாசி பருப்பை வச்சு சப்பாத்தி பூரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட் டிஷ் செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கிராம்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். இது 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். பருப்பை 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு ஃபுல்லாக முழுகி 1/2 இன்ச்சுக்கு மேலே தண்ணி இருக்கணும், அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு 2 விசிலே நல்ல பூ மாதிரி வெந்து வந்துடும். 2 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். 2 விசிலே பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம பருப்பு ஊற கூட வைக்கல, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி நெய் நல்லா உருகி வந்த பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து உளுந்து நல்லா செவந்து வந்த பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 10 பல்லு பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பொடிசாக நறுக்க வரலன்னா நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 30 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பருப்புக்கான காரம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவீங்கன்னா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். 2 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டதில் வெங்காயம் நல்லா வதக்கி வந்திருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்போட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்ட பிறகு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஒன்று சேர நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பருப்பு வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒன்று சேர கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும் பருப்பில். இப்போ எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்க்கறதுனால பருப்புடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக பாசிப்பருப்பு டால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.